அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். எவ்வளவோ திரைப்பட டைரக்டருங்களாம் நல்ல நல்ல கதைகளை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு கதை பார்ப்போம்னா இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையை பற்றி எவ்வளவோ கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இன்னமும் நிறைய பேர் உரைக்கலை. அவங்க எல்லோருக்கும் உரைக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்கிறாங்க. லால் சலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படம் பார்க்க போனீங்கன்னா மத நல்லிணக்கமும் இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையை அந்தளவா அழகாக சித்தரிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இந்த சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்க, இந்த மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறவங்க, இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்கணும். இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க, உன் கடவுளை கூப்பிட்ற விதம் வேற, வணங்குற விதம் வேற, மற்றபடி கடவுள் ஒன்று தான். அதே நேரத்தில் முஸ்லீம் நாடு ஓணும்னு சொல்லும் போது வேண்டாம்னு சொன்னவங்கலாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டான். ஆனால் என்னுடைய முன்னோர்கள்லாம் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, இதுதான் என் நாடு, அதுதான் இந்தியா. அதே நேரத்தில் இந்த இந்தியாவை கலங்கப்படுத்துகிற மாதிரி இங்கே இருக்கிறவங்க எனக்கு பாகிஸ்தான் தான் ஓணும்னு சொல்கிறவங்க, தயவு செய்து நீ பாகிஸ்தானோ பங்களாதேஷோ ஆப்கானிஸ்தானுக்கோ ஓடிடு. அதே மாதிரி இந்த சில டேரக்டருங்களாம் தன் பொழப்புக்காக படம் எடுக்கிறாங்க. எப்படி, அதாவது இன்னமும் கீழ் ஜாதி மேல் ஜாதி எப்படி படத்தை எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்களாம் பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி படம் எடுக்கிறீங்க. தயவு செய்து உங்கள் பொழப்புக்காக இந்த மாதிரி பிரிவினைவாத ஏற்படுற மாதிரி ஒரு படத்தை எடுக்காதீங்க. லால் சலாம் மாதிரி ஒரு படத்தை எடுங்க. கோயில்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், மசூதிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த படத்துடைய கருவே அதுதான். இன்னைக்கு கேவலம் ஓட்டுக்காக அரசியல் பண்ணுற இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்த சவுக்கடி. தன் தந்தைக்கு சங்கின்னு சொல்லும் போது எந்த அளவு மேடையில் ஆதங்கத்தோடு பேசுனாங்களோ, இது இவங்க வருத்தப்படக்கூடாது. சொன்னான் பாருங்க, அவன் வருத்தப்படணும், அவன் தலை குனிவு அடையணும். உண்மையாலுமே இந்த படத்தை பார்த்தது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் எல்லாத்தையும் வேண்டி கேட்கிறேன், உங்கள் குடும்பத்தோடு இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம சமுதாயத்தை தவிர மத நல்லிணக்கமும் மத ஒற்றுமை தான். நம்மளாம் ஒற்றுமை தான் இருக்கிறோம். ஆனால் சில கருப்பாடுகள் இன்னமும் ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த படம் ஒரு தக்க பதிலடி. போய் படத்தை பாருங்கள். ஜெய் ஹிந்த்.